நேரத்தில் கடலுக்கு போகிறதுக்கு தயாராக ஆகுறாங்க ஒரு குரூப். அவங்க வந்து என்ஜின் போர்ட்லாம் போகிறாங்க. என்ஜின் போர்ட்டில் போகிறதுக்கு அவங்க தயார் செய்யல. தண்ணிலண்டு செல்லக்குள்ளே என்னென்ன குறைபாடுகள் இருக்குன்னு பார்த்து கொண்டிருக்காங்க. இப்போ இந்த தம்பி வந்து இது வந்து நங்கூரம் வண்டி சொல்லுவாங்க. என்ன இதை நீங்கள் போட்டு விடுவீங்க? என்ன நங்கூரத்தை கொண்டு அங்கே போடுறதா? போட்டால் எவ்வளோ தூரத்தில் போடுற? ஓ 20 வாரத்தில் நங்கூரத்தை போட்டு தான் அங்கே நிற்கிறான். நங்கூரத்தை போட்டுட்டு தான் கடலுக்குள்ளே நங்கூரத்தை போட்டு தான் வலையை போடுவீங்க. போட்டு அடுத்த தொங்க இல்லை, ரெண்டாவது தொங்க இல்லை. அப்போ 2 தரம் போடுவீங்க நங்கூரத்தை. அப்போ முதலாவது நங்கூரத்தை போட்டு வலையை போட்டுட்டு வருவீங்க. போட்டுட்டு போய் அடுத்த தொங்க இல்லை. அப்போ உங்களுக்கு 2 நங்கூரம் பண்ணுவீங்க. 2 இருக்கு. 2 நங்கூரத்தையும் போட்டுட்டு இப்போ நீங்கள் எத்தனை மணிக்கு புறப்பட்டு போவீங்க? இங்கே 6 மணிக்கு அடுத்து 6 மணிக்கு போயிடும். 6 மணிக்கு இங்கேருந்து போவீங்க. போய் அங்கே கடலுக்குள்ளே எத்தனை மணிக்கு போய் சேருவீங்க? ஒரு 6:20க்கு போயிடும். 6:20க்கு போய்வீங்க. அப்போ இத்தனை திரும்பி எத்தனை மணிக்கு வருவீங்க? காலையில் எத்தனை மணிக்கு? ஒரு 7 மணிக்கு. காலையில் ஒரு 7 மணிக்கு திரும்பி வருவீங்க. இப்போ நேற்று போனதா? என்னென்ன மீன் பிடிச்சிங்க? காரைக்குட்டி. எவ்வளவுக்கு பிடிச்சிங்க? 35,000 ரூபாய்க்கு மீன் பிடிச்சிங்க இரவு. அப்போ 35,000 ரூபாய்க்குள்ள நீங்கள் எத்தனை பேர்? நாங்கள் 3 பேர். 3 பேர். 3 பேருக்கு 35,000. இல்லை போட்டு என்ஜின். ஓ அதுக்கு வரையா காசு? அதுக்கு எவ்வளோ போகும்? 35,000த்தில் 5,000 எண்ணெய்க்கு போயிடும். 35,000த்தில் 5,000 ரூபா எண்ணெய், மண்ணெண்ணெய். அதுக்கு பிறகு போராக்களுக்கு 3 பேருக்கு 3 வந்து போட்டுக்கு என்ஜினுக்கு ஒரு 5 வந்து. போட்டுக்கும் எஞ்சிக்கும் போட்டுக்கு ஒரு பங்கு, என்ஜினுக்கு ஒரு பங்கு, போராக்களுக்கு 3 பங்கு, மொத்தம் 5 பங்கு பிரிக்கணும். அப்போ கிட்டத்தட்ட 7,000 பெறும். 7,000 வேண்டா உங்களுக்கு நேற்று எவ்வளோ வந்தது? எனக்கு 3 பங்கு 21,000. 21,000. ஏன்னா உங்களோட என்ஜின், உங்களோட என்ஜின், உங்களோட போட்டு ஆகவே 2 பங்கு, உங்களோட ஒரு பங்கு 3 பங்கு. அப்போ 3 பங்கு 21,000 ரூபா வந்தது. என்ன மற்ற இந்த போண்டு உங்களோட வந்த உதவியாளர்கள் ஒரு ஆளுக்கு 7,000 வந்துருக்கு. என்ன அப்போ மீன் பட்டா பிரச்சனை இல்லை. மீன் பட்டா பிரச்சனை. இப்போ வந்து இதை கட்டுறீங்க. என்ன என்ன அதை வந்து அதெல்லாம் தங்கிருக்கு. என்ன இதை இப்போ நீங்கள் கட்டணும். என்ன இது என்ன மரம்? இது நோக்ஸ் மரத்தை வச்சு கட்டணும். என்ன இப்போ அங்கே வந்து இங்கே அதுக்குள்ளே மண்ணெண்ணெய் இருக்கு. அப்போ நீங்கள் என்ஜினை ஸ்டார்ட் பண்ணுற பெட்ரோலில் ஸ்டார்ட் பண்ணி ஓடுற மண்ணெண்ணெய் இல்லை. என்ன அப்போ ஸ்டார்டிங் வந்து பெட்ரோல், ரன்னிங் வந்து ஸ்டார்டிங் மண்ணெண்ணெய், பெட்ரோல் ஸ்டார்டிங் வந்து மண்ணெண்ணெய், ரன்னிங் வந்து பெட்ரோல். இப்போ போய் வாரத்துக்கு எத்தனை போகுது பெட்ரோல்? 10 லிட்டர் பெட்ரோல் வத்தும். லாம் பண்ண 10 லிட்டர் வத்தும் பெட்ரோல். பெட்ரோல் ஒரு 300 ரூபாய்க்கு அடிச்சா 5 நாளைக்கு கூடலாம். பெட்ரோல் 300 ரூபாய்க்கு அடிச்சிங்கன்னா 5 நாளைக்கு காணும். என்ன ஸ்டார்ட் பண்ணுற மட்டும் தானே. இப்போ அங்கே கடலுக்குள்ளே நிற்கக்குள்ள ஓப்பன் பண்ணி தான் நிற்கிறேன். என்ன இப்போ இந்த உங்களோட இன்ஜின் வந்து 2 ஸ்ட்ரோக் இன்ஜின். அது ஜமாடத்தில் 2 ஸ்ட்ரோக் 4 ஸ்ட்ரோக்குன்னு இருக்கு. 25 ஸ்ட்ரோக். களுவாஞ்சிக்குடி சூரியடி வீட்டு திட்டத்தில் இருக்கிற தனேஷ் தான் இவர். உங்களுக்கு எத்தனை வருடம் அனுபவம் இருக்குது தனேஷ் இதில்? 15 வருஷமாக கேட்குறீங்க. இப்போ வயது எத்தனை? 33. அப்போ 15 வயசு மண்ணக்குள்ளே நீங்கள் கிட்டத்தட்ட 15 வயது 16 17 வயதில் சரி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இந்த தொழில். என்ன அப்போ தனேஷ் கல்யாணம் முடிக்க எத்தனை பிள்ளைகள்? இப்போ கிட்டத்தட்ட கல்யாணம் முடிச்சிருக்கீங்க. என்ன ரைட். அப்போ நீங்கள் இதை உழைச்சி தான் இது இந்த இன்ஜின் போட் வாங்குறதுக்கு முதல்ல என்ன செய்வீங்க? வெளிநாடு. எந்த நாடு? சவுதி அரேபியாவுக்கு போய் அங்கேருந்து உழைச்சி வந்த காசில் என்ஜின் போட் வாங்கியிருக்கீங்க. ஏன்னா சவுதி அரேபியா போய் அங்கே உழைச்சி வந்த காசில் என்ஜின் போட் வாங்கினா ஒரு ஒரு நம்மளோட டோக்கொண்டு நிற்காரு. நான் உங்களை பார்த்துக்கொண்டு அவர் அடிக்கடி வருவார். அவர் உங்களை வீட்டாளா? அப்போ அவர் இப்போ வீட்டிலேருந்து வரக்குள்ள வருவார். வந்து பிறகு நீங்கள் இப்போ கடலுக்குள்ளே போனது பிறகு உங்களை கடலில் வந்து விட்டுட்டு திரும்ப போயிடுவார். அப்போ உங்களை போட்டில் ஏற்றி மட்டும் நிற்பார். பிறகு வீட்டை போயிடுவார். அப்போ நீங்கள் போட்டுக்கு போகல அவர் வருவார். என்ன பேர் அவருக்கு? என்ன பேர்? வித்யா. பொம்பளை வித்யா. வித்யாவோட கதைங்க பார்ப்போம். பாருங்க மிருகமாக நான்
வித்யா வந்து இப்போ உங்களை கொண்டு விட்டுட்டு பிறகு போய்கிட்ட போயிடுவார். பிறகு நீங்கள் காலையில் வந்தோடனே வருவாரா? எத்தனை மணிக்கு? இப்போ காலையில் 5 மணிக்கு வந்துடுவார். இப்போ காலையில் 5 மணிக்கு தெரியும் நீங்கள் வருவீங்கண்டு. வந்தோடனே மீன் கொடுக்குறவருக்கு மீன் சாப்பிடாது. அப்போ உங்களை தான் பலி அனுப்பி போட்டு திரும்ப கூட்டிகிட்டு போயிட்டு வரதுக்கு வந்துடுவார். சில நேரத்தில் இரவையில் படத்தை படுப்பார். அப்போ நீங்கள் எல்லா நேரத்துலையும் தோணி இப்போ இன்ஜின் போக்கு காவலாக இருக்கும் என்ன படுப்பேன். இப்போ இன்ஜின் போட்டு காவலையும் அவர் தான் செய்வார். நன்றி உள்ள மிருகம். தனேஷன் சொன்னீங்க. இப்போ தனேஷ் உங்களோட அந்த இப்போ 15-16 வருஷ அனுபவத்தில் மறக்க முடியாத சம்பவம் என்ன இருக்குது தனேஷ்? கடலுக்கு போனதில் காத்துகள் வரக்கூடாது. காத்துகள் வந்த உயிருக்கு காத்துகள் வந்தால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அது முதலாவது. ரெண்டாவது போனால் மீன்கள் படணும். படாமட்டா போனால் மீன்கள் படணும். படாமட்டா ஒன்றுமே இல்லை, லொஸ்ட் ஆகும். ரெண்டாவது மற்றது அலைக்குள்ள இன்ஜின்கள் தாண்டாலும் காசுகள் போயிடும். சிலவு போயிடும். கரைக்குள்ள இன்ஜின்கள் தாண்டா கூட செலவு போயிடும். மற்றது இப்படி கணக்கு இதுகள் இருக்குது. அப்போ இந்த மறக்க முடியாத ஆகக்கூடிய ஆபத்தான சம்பவம் உண்டு. காற்று மழை வரக்கூடாது. காற்று மழை வந்தால் காற்று மழை வந்தால் ஆபத்து. அப்படி வந்துருக்கியா? வந்து என்ன செய்தீங்க? சாமியில் வேண்டியது கும்பிட்டு அப்படி வந்துருக்கு. சாமியை வேண்டியது கும்பிட்டு கடலுக்குள்ளே நிற்கிறான். 2ல் உண்டு. ஆனால் ஒன்று நடக்கல தானே. அப்போ கடவுள் நம்பிக்கை முக்கியம். செலுத்துறதுக்கு முதல் அதில் என்னென்ன சரிவாக்கணுமென்று பார்க்குற மாதிரி இவர் வந்து இப்போ இஞ்சி போட்டை கொண்டு வரதுக்கு 6 மணிக்கு இஞ்சி போட்டை கொண்டு வரதுக்கு மேல் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்னதை கட்டணும். அன்னைக்கு கட்டுறத கம்புக்கு என்னவே அதுக்கு தான் குறுக்கா வச்சிருக்கி. அது சப்போர்ட்டுக்கு தானே இருக்கு. என்ன இல்லை என்ன இன்றைக்கி கம்பு நொக்ஸ் கம்பு. அது என்னத்துக்கு இருக்கி? போட்டை வந்து இழுக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக வச்சுருக்காங்க. என்ன போட்டை கரைக்கு அங்கே வந்த உடனே மேலே ஏற்றி வைக்கிறதுக்கு என்ன, அதாவது ஒரு சப்போர்ட்டாக இருக்கு. கணேஷுக்கு திரும்பியும் வெளிநாட்டுக்கு போகிற ஐடியாக்கள் இருக்கா? இல்லை. இதே கொஞ்சம் டெவலப் பண்ணலாம். என்ன இதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி ஓடி வைக்கலாம். ஆனால் ஒழுங்காக மீன்பாடு மட்டும் வச்சிருப்பேன். நேட்டியமாகி படணும். படுமண்டு சொல்லிடலாம். உங்களே இவ்வளவு காலத்துக்கு 15-16 வருஷத்துக்கு ஆக கூட இவ்வளவு மீன் பிடிச்சிருக்கீங்க? 1,10,000 ரூபாய்க்கு பிடிச்சிருக்கீங்க. எனக்குள்ள உங்களுக்கு எவ்வளோ வரும் பார்க்கல? என்ன ஓட மாடு. அப்போ 1,10,000 ரூபாய்க்கிட்ட கூட அளவுக்கு பிடிச்சிருக்கீங்க. அந்த அளவுக்கு பிடிச்சா உங்களுக்கு 3 பங்கு வரும். என்ன கிட்டத்தட்ட 60,000 ரூபாய்க்கிட்ட உங்களுக்கு வரும். கூட போகும். என்ன செலவு கூட போகும். என்ன எனக்குள்ள ஒரு அளவு பரவாயில்ல. இந்த இஞ்சி போட்டு எவ்வளோ வாங்கினேன் நீங்கள்? 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினேன் நீங்கள். வெளிநாட்டில் உழைச்சிட்டு வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு. இந்த விலையெல்லாம் வேற ஆச்சு. இல்லை மொத்தமாக எவ்வளோ இதில் பெறுமதி? மொத்தமாக 6,50,000 ரூபா பெறுமதியானவை. இல்லை இந்த இன்ஜின் போட்டில் இந்த இன்ஜினை வச்சுட்டு போகிறா இல்லை கொண்டு வர கடலுக்கு போவாட்டி இப்போ இன்ஜினை வீட்டை கொண்டு வச்சுருவீங்க. இங்கே விடத்தை வச்சுட்டு போகிறல அவள் உத்தரவாதம் இல்லைன்னு அதுக்கு. இப்போ கடலுக்கு போவாட்டி நீங்கள் இன்ஜினை வீட்டை கொண்டு போயிடுவீங்க. போக்கில் தான் இதை கொண்டு வர. நல்லது தினேஷ், நல்லது. தரைமேல் பிறக்க விட்டாய், எங்களை தண்ணீரில் மிதக்க விட்டாய். நாங்கள் வெளிநாடு சென்று உழைத்தித்து வந்தோம், மீண்டும் தரையிலேயே மிதக்க ஆசைப்பட்டோம். அவை எங்களுக்கு உழைப்பு ஓரளவு பரவாயில்லை. இருந்தாலும் கடலுக்கு சென்றால் மீன்கள் பிடிவிட வேண்டும், காற்று அடிக்கக்கூடாது, மழை வரக்கூடாது என்கின்ற ஆதங்கத்தில் இருக்கும் தினேஷ் அவர்களுக்கு பாராட்டுக்கள். நன்றி, வணக்கம். உங்களோட பேர் என்ன தம்பி? கமல்ராஜ். இப்போ போகிறதுக்கு ரெடி ஆகிறாரு. வந்த உடனே வலையை பத்துறாரு. இப்போ வந்த உடனே அதாவது ஏற்கனவே சொன்ன விமானம் புறப்படுறதுக்கு முதல் என்னென்ன இதுகள் குறைபாடுகள். இது இந்த வலையை என்னன்னு சொல்கிறேன்? நாய் வேலை கும்பலா வேலைன்ற இதா இல்லை? இது வந்து சொல்கிறேன் நாய் வேலை. இப்போ நீங்கள் இப்போ இன்ஜின் போட்டில் இந்த வலையில் கொண்டு நங்கூரம் போடுவீங்க. போட்டுட்டு ஒரு முனையிலேருந்து போட்டு அப்படியே வலையை கட்டிட்டு வருவீங்க. ஏன்னா வந்து பிறகு வந்து
அடுத்த முனை இல்லாத அடுத்த நங்கூரத்தை போட்டு திணிப்பீங்க என்ன? எத்தனை மணிக்கு போவீங்க? 5 மணிக்கு போய் எத்தனை மணிக்கு வருவீங்க? ஓ நேற்று வந்தீங்களா? ஆ ஆஹா. கமல்ராஜ் வந்து இத்தனை வருஷம் அனுபவம் இருக்குது கமல்ராஜ்? 18 வருஷமாக இந்த கடை தொழில் தான் செய்கிறீங்க. நீங்கள் இருக்கிற சமுத்திரபுரமா சூரியடியா? சூரியடியா சூரியபுரமா? சூரியடியா நீங்கள் சொல்ல அது சூரியபுரம் அப்படி சொல்கிறேன்னு. சூரியபுரத்தில் இருக்கிறீங்க. எத்தனை வருஷம் அனுபவம்? 18 வருஷம் அனுபவம். இந்த 18 வருஷம் அனுபவம். நேற்று போனீங்களா? நேற்று எவ்வளோ உழைப்பு? 2 தரம் போய் 32,000 கொடுத்தேன். 2 தரம் போகணும். 2 தரம் எப்படி? மாலைக்கு செக்கலில் போயிட்டு மாலைக்குள்ளே போயிட்டு வந்து மாலைக்குள்ளே போய் எத்தனை மணிக்கு வந்து? 9 மணிக்கு வந்து. ஆமாம் நைட்டு 9 மணிக்கு வந்து சாப்பிட்டுட்டு திரும்பி காலையில் 3 மணிக்கு போனேன். 3 அப்போ 9 மணிக்கு மீனை விற்கலாம்? இல்லை கொண்டு வந்து ஐஸ் வைக்கிறேன். ஐஸ் வைக்க விட்டு அடுத்த நாள் விற்கிறேன். அப்போ 2 தரம் போய் வந்து எவ்வளவு? 32,000 கொடுத்தேன். 32,000 ரூபா. எனக்குள்ள உங்களோட சொந்தம் போட். எனக்குள்ள அதில் போட்டுக்கும் என்ஜினுக்கும் 2 வாங்க என்ன? உங்களுக்கு ஒரு வாங்க 3 வாங்க. அப்போ உங்களுக்கு அப்படி நேற்று ஒரு 20,000 ரூபா கிட்ட கிடைச்சிக்கும் வேணே? இல்லை அப்படி வராது. அப்போ 5 பிரிக்கிறாங்க. 5 பிரிக்கிறேன். பிரிக்கக்குள்ளே செலவு கழிக்கணும் வேணே? செலவு கழிக்க பரவாயில்ல என்ன? ஓரளவு பரவாயில்ல. அப்போ நீங்கள் ஒரு 6 லட்சம் செலவழிச்சிருப்பீங்க என்ன? இப்போ தைக்கிறதுக்கு 15-20 லட்சம் போகும். ஒரு இன்ஜின் போட்டும் ஒரு வலையும் வாங்கினா 15-20 லட்சம் வேணும் வேணே? அதாவது நல்ல கண்டிஷனில் இருக்கு உங்களோடது. நீங்கள் வெளிநாட்டுக்கு போனா? இல்லை எல்லாம் உங்களோட இஞ்சத்தி உழைப்பு. இந்த உழைப்பை கொண்டு தான் இதை கண்ட்ரி செய்திருக்கீங்க என்ன? எல்லாம் லோனுகள் லோனுகள் எடுத்து இந்த தொழிலில் கூட அனுபவம் இருக்கின்றபடியா நீங்கள் செய்கிறீங்க வந்து என்ன? உண்மையாகவே பார்க்கின்ற போது மிகவும் அனுபவம் வாய்ந்த இந்த சமுத்திரபுரம் சூரியடி சேர்ந்த மீனவர்கள் தான் இங்கே மீன்பிடியில் ஈடுபடுறாங்க. பொதுவாக எனது நான் அறிந்த வரையில் சுனாமி அனர்த்தத்துக்கு முன்பிருந்தே பலர் மீன்பிடியில் ஈடுபட்டாலும் சுனாமி அனர்த்தத்தினால் மிகவும் பாதிக்கப்பட்ட கிராமங்களில் சூரியடி சமுத்திரபுரம் அவை இரண்டும் மிக முக்கியத்துவம் பெறும். காரணம் என்னவென்றால் சுனாமி அடித்த அதே கணத்திலே நான் இங்கே இடத்துக்கு வந்தேன். இது மாத்திரமில்லை, இங்கிருந்து வாகரை மற்ற பக்கம் பொத்திவில் வரை சக்தி தொலைக்காட்சியிலே தொடர்ச்சியாக பல நேரலைகளை கொடுத்து கொண்டிருந்தேன். நான் சுனாமி அனர்த்தம் ஏற்பட்ட உடனேயும் கூட சக்தி தொலைக்காட்சியில் சக்தி வானொலி வந்து என்னுடன் தொடர்பு கொண்டு நிலைமைகளாக இருக்காவே நான் ஒவ்வொரு கிராமங்களும் சொல்கிறேன். அந்த வகையிலே அதிகம் எந்த கிராமம் பாதிக்கப்பட்டது என்ற விடயம் எனக்கு நன்காக தெரியும். எல்லாம் கண்ணினால் கண்ட சாட்சியங்கள். அவை அந்த வகையில் பார்க்கின்ற போது இந்த சமுத்திரபுரம் சூரியடி ஆகிய 2 கிராமங்களும் மிகவும் பாதிக்கப்பட்டு அவர்கள் முகாம்களில் இருந்து பின்பு வீட்டுத் திட்டங்கள் படிப்படியாக ஒருவருக்கும் கொடுத்து என்று ஓரளவு இருக்கின்றது. இருந்தாலும் கூட இவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேணும். வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது என்றால் இவளுக்கு நல்ல மீன்பிடி நல்ல அனுபவம் இருக்கிறது. அனுபவம் என்று சொல்லக்குள்ள அவங்களுக்கு ஒரு முக்கியமான பங்கிட்ட இருக்கிற பணத்தை கொண்டு லோன் எடுத்து மற்றது வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து அந்த காசை ஃபுட்டாகவே முதலீடு செய்கிறாங்க. செய்தால் ஒரு என்ஜின் போட்டு உடைஞ்சிக்கண்டா, அல்ல ஒரு இன்ஜின் உடைஞ்சிக்கண்டா, ஒரு தோணி உடைஞ்சிக்கண்டா, அலிபல்லை பொந்திக்கண்டா, அவங்களை செய்கிறதுக்குரிய இந்த வழிவகை எலும்பங்களுக்கு இல்லை. ஆனால் உண்மையாகவே பார்க்கக்குள்ள மீன்பிடி அமைச்சர் மீன்பிடிப்புக்கு புறமான அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் உண்மையாகவே இந்த கடம்பாஞ்சிக்குடி கடற்கரைக்கு வந்த வரலாறுகள் இல்லை. வந்து மீனவர்களோட கலைச்சமாக இல்லை. அவர் மீன்பிடி அவர் மிகவும் பிரபலியம் வாய்ந்த மிகவும் அனுபவம் வாய்ந்த ஒரு அமைச்சர். அவருக்கு இந்த ஏரியாலாம் மிச்சம் நல்லா தெரியும். அவர் கார்திவிலியன் அண்மையில் போயிருந்த போது அவர்கள் கூறியதும் அமைச்சர் அவர்கள் இந்த பிரதேசத்துக்கு வரவில்லை என்கின்ற விடயம். ஆனால் வந்து போகிறாராம், வந்தாலும் நாங்கள் சந்திக்கல என்று சொல்லலாம். அதே மாதிரி மகளூர் முனை நன்னீர் மீன்பிடி இடத்துக்கு போயிருந்ததையும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வந்து போயிருந்தார், ஆனால் எங்களை சந்திக்கல என்று சொல்லியிருந்தாங்க. அவே நான் அமைச்சர் அவர்களே, நான் உங்களோட வினயமாக கேட்குற விடயம் என்னென்னு சொன்னால், சில இடங்கள் முக்கியமான இடங்கள் இருக்குது இந்த மீன்பிடிக்கு பேர் வரும். அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும். ஆகவே அந்த இடங்களில்
நீங்கள் விஜயம் செய்து நீங்கள் ஒரு கேபினெட் அரசு அமைச்சரவை அந்தஸ்து உள்ள அமைச்சர் இவ்வளவு செய்யலாம். அவை மீனவர்களோட கதைக்கு மீனவர்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கலாம். தீர்த்து வச்சிங்கன்னா இது அவங்களுக்கு செய்கிற ஒரு பாரிய ஒரு உதவியாகவே. அந்த வகையிலே இதே மீன்பிடி அமைச்சர் அதாவது டக்ளஸ் தேவானந்தா உங்கள் கவனம் திரும்ப வேண்டும் என கேட்டுக்கொள்வதோடு இந்த காணொலியை பார்க்குறவங்க இந்த களுவாஞ்சிக்குடியில் இந்த பிரதேச மீனவர்களுக்கு உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்து விடை வருகின்றேன். நன்றி, வணக்கம்.